வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி மூலக்குளத்தில் 3.50 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையத்தில் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல ஆண்டுகளாக காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசு இதற்காக நிதி ஒதுக்கி 3.50 கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், KSP ரமேஷ் உட்பட கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர். இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ், பாஜக அரசு மீது, பாஜக அமைச்சர்கள் மீதும் அக்கட்சியின் MLA-க்களை புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை காணும் பொழுது தலைமையே ஆளும் அரசின் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தேக கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து வெவ்வேறு வினோதமான செயல்கள் நடந்து வருகிறது என்றும், ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும், இதில் 5க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து முதல்வர் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக தெரியவில்லை என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக MLA-க்களில் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராகவும் உள்ள நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்று புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவை எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசின் மீதும் அக்கட்சி அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் பொழுது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய் மூடி மௌனம் காக்கிறது என்றும், ஒன்று பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்றும் சந்தேக கேள்வி எழுப்பினார். கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்றே தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும் என்றும் கூறிய அவர், விஷசாராயம் அறிந்து உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீது பழியை போட வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஷசாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டையும் கூறினார். இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அண்ணா திடல் சீரமைக்கப்பட்டு 170 கடைகள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கூடுதலாக 9 கடைகள் கட்டப்பட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு திடல் சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகள் நடந்தது. அந்த வகையில் அண்ணா திடலை சுற்றிய அண்ணா சாலை பகுதி உள்ளிட்ட 4 புறமும் சிறிய கடைகள் கட்டப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டு 170 கடைகள் கட்டப்பட்டு இருந்த நிலையில் அங்கு சிறிய பெரிய கடைகள் என மொத்தம் 179 பேர் கடை வைத்திருந்தது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கூடுதலாக 9 கடைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொலிவுறு நகர திட்ட பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக கூறும் அதிகாரிகள், வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகள் திறக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி அளிக்கப்படாமல் உள்ளது. இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்தனர். இதனால் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். இருப்பினும் பல மாதங்களை கடந்து ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்துள்ளது. இதனை கண்டித்து ஊழியர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறும்பொழுது, கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம். தங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்றும், அலுவல் பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், தங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் கல்லூரி சார்பாக வெளிநபர்களை தினக்கூலி ஊழியர்களாக வரவழைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர்கள் கல்லூரியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதனை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பொழுது அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபட்டு சென்றனர். ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை குறிக்கும். ஆணி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா துவங்குகிறது. ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் எழுந்தருளியுள்ள ஆனந்த நடராசருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கம். குறிப்பாக முத்தியால்பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாம சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், திருநீர், தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்காக புதிய அலுவலகத்தை வழக்கறிஞர் ஐயப்பன் திறந்துள்ளார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்த வழக்கறிஞர் ஐயப்பன் நேற்று புதிய அலுவலகம் ஒன்றை திறந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் ஏழை எளிய அல்லது பெற்றோர்கள் இல்லாத அல்லது பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெறுவதற்காக திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் மட்டுமே தங்கள் பெயர்கள் மற்றும் முகவரியை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை அலுவலகத்தில் இருந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டாயமாக தெரிவித்துள்ளார். இந்த அலுவலகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும். மற்ற நாட்களில் மாலை வேளையில் 2 மணி நேரம் இயங்கும் என்றும் மாணவர்கள் நேரடியாக பதிவு அல்லது குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யுமாறு போன் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அவசர தேவை இருப்பின் எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் என்றும் அவர் கூடுதலாக தெரிவித்துள்ளார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தில்லாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்தியன் 2 படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பாக 5 கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய கமலஹாசன் ரசிகர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2 படம் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆள் உயர மாலை ஆட்டம் பாட்டத்துடன் ஆடி கொண்டாடினார்கள். இதனை அடுத்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கமல் ரசிகர்கள் 5 கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு நுழைவு வாயிலில் ஏற்றி வழிபட்டனர். 5 கிலோ கற்பூரம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் இதன் காரணமாக அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனை அடுத்து அனுமதியின்றி 5 கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது. புதுச்சேரி மாநிலம் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமால் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் மதுரா கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமால் அம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக இன்று நாடி சந்தானம், தத்துவார்த்தனை, 2ஆம் கால யாக பூஜை, மகா பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனை, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. இதனை அடுத்து காலை 10 மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ தாமால் அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுச்சேரி INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்க பெயர் பலகையை வைத்திலிங்கம் MP மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடந்த இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி, காங்கிரஸ் செயலாளர்கள் சூசைராஜ், சத்யா, INTUC துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், மலர்மன்னன், பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், பன்னீர், செயலாளர்கள் சேகர், ஜான்சன், நிர்வாகிகள் பெரியண்ணன், சகாயராஜ், முருகேசன், பாண்டியன் மற்றும் கடற்கரை சிறு வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் விஜயகுணாலன், ஏழுமலை, முருகன், நூர் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் விழுவர்கரை நகராட்சி எல்லைப்பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ கங்கை அம்மன், ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமங்களுடன் துவங்கியது. இதனை அடுத்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனை அடுத்து 4 கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ராதானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 8:40 மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், 9 மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், காலை 9:30 மணி அளவில் ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்திடும் வகையில் குலுகுலு AC நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்வுகளை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்பொழுது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திடும் வகையில் அதனை புதுப்பிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சமுதாய நலக்கூடம் தற்பொழுது குலுகுலு AC அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால், புதிய நாற்காலிகள், குலுகுலு அறையுடன் தங்குமிட வசதி, சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி உள்ளிட்டவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் DGP ஸ்ரீனிவாஸ் உட்பட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், SPக்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்திடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையில் பணிபுரியவர்கள் 30,000 ரூபாய் வாடகைக்கும், பொதுமக்கள் 60,000 ரூபாய் வாடகைக்கும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 17.70 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின்படி 15 நபர்களுக்கு தலா 58,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவி தொகை திட்டத்தில் 9 நபர்களுக்கு தலா 1 லட்சம் என மொத்தம் 9 லட்சத்திற்கான அரசாணைகள் உள்ளிட்டவற்றை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்வில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி, சாந்தி மற்றும் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பாக கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநர் மாறன் கூறும்பொழுது, புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த நிறுவனம் பல்வேறு நீண்டகால, குறுகிய கால பட்டய சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வரும் நிலையில்
நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. மொத்தம் 14 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது என்றும், பயிற்சி கட்டணம் ரூபாய் 5000 என்றும், தேர்வு கட்டணம் 300 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் சேரலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயிற்சிக்கான உபகரணங்கள் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும், பயிற்சியில் சேர்வதற்கு வயது வரம்பு இல்லை என்றும், இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பித்தினை புதுச்சேரி சுயிப்ரேன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் ஆலய சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம். இந்த ஆலயத்தின் சாகை வார்த்தல் செடல் மகோற்சவம் இன்று அனுஷ்ரீ விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனை அடுத்து இரவு அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்தில் புனித நீர் திரட்டி கரகம் எடுத்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி தொடர்ந்து அம்மனுக்கு மந்திரங்கள் போத சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருநீரு குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த சடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுவையில் பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கிசான் கடன் அட்டை மூலம் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம் என்றும், நெல், சொர்ணாவாரி, சம்பா, நவரை, உளுந்து, பாசிப்பயறு, நிலக்கடலை, கரும்பு மற்றும் வாழை உள்ளிட்டவற்றுக்கு காப்பீடு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெல்லிற்கு ஜூலை 15ஆம் தேதி, வாழைக்கு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதியும், சம்பா நெல்லிற்கு வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி, நவரை நெல்லுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்றும், மணிலா, உளுந்து, பச்சை பயிறு உள்ளிட்டவற்றுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி, கரும்பு, வாழைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை காப்பீடு செய்யலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்மை காலமாக தமிழக எல்லைப் பகுதிகளைச் சேர்ந்த சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில், புதுவையில் உள்ள சாராய கடைகளில் அரசின் வடி சாராய ஆலையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும், அதன் வீரிய தன்மையை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க வட்டாட்சியர் சிலம்பரசன், ஆய்வாளர் அறிவுச்செல்வன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளும் பணிகள் நடந்து வருகிறது. மேலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் தமிழகத்திற்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகின்றதா என்றும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபர் ஒருவருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராய கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால்துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூ தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.